சொன்னால் நான் சொல்கிறது ரைட்டுன்னா நீ ஒன்றுமே சொல்லலை. நீ என்ன சொல்லிட்ட? ஏன்னா இஃப் யூ திங்க் அபவுட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தோஸ் திங்ஸ்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது தென் டெல் மீ வாட் ஐ ஷுட் பிலீவ். அரே யூ ஹேவ் நாட் ஃபுல்ஃபில்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் an idiot. I am holding something very interesting for me and you have dismissed it. Now you must replace something what I should believe. Even சொல்கிறான் I am a non-believer na. Are idiot, you cannot be a non-believer. You have to believe in something. I was holding something and you came and snatched it. You must have the common sense to replace it and you failed to replace and you say I made a great statement. That's not a great statement. How can that be great statement? If you replace better thing you served a great purpose for my life. But that we don't. அதனால் பண்டித லக்ஷணம் தோஷ தர்ஷனம்னா. டு சே ஹீ இஸ் ராங், ஐ டோன்ட் பிகம் ரைட். வில் ஐ பிகம் ரைட் பை சிம்பிளி சேயிங் ஹீ இஸ் ராங்? ஐ டோன்ட் பிகம் ரைட். பட் இட்ஸ் ஹூ இஸ் எ ஃப்ளாலெஸ் சயின்டிஸ்ட்? ஒன்லி ஹீ கேன் பி ஃப்ளாலெஸ் சயின்டிஸ்ட். அவன் கூற்றுத்தான் அழியாத கூற்று, அழிக்க முடியாத கூற்று, பிழையற்ற சொல். யாருடைய சொல்லுனா அவனுடைய சொல் தான். ஆகையினால இறைவன் சொல் பிழையற்றது. விஷயம் புரிகிறதா சாமி? இறைவன் சொல் பிழையற்றது. தமிழ் தெரிகிறதா? ஆல் த யங் சில்ட்ரன் கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஃபார் சம் டைம் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். ஏன்னா அங்கே சீனியர் ரோவில் இருந்து கை தூக்குறாங்க. ஐ வில் கம் பேக் டு யூ. சாமி வில் என்டர்டெயின் யூ ஆல்சோ, பார்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். சரி சாமி, இறைவன் ஒரு பிழையற்ற விஞ்ஞானி, அவன் கூற்றில் பிழை இருக்காது என்பது உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள். நம்முடைய சமுதாயத்தில், தமிழ் கலாச்சாரத்தில், தமிழ் சமயத்தில், இந்து சமயத்தில் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் we are people exaggerate. அதனால் இந்த இறைவன் வார்த்தையில் பிழையற்றதுங்கிறது ஒரு எக்ஸாகரேட்டட் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் நாட் சயின்டிஃபிக். தட் காட் இஸ் கிரேட் சயின்டிஸ்ட் பிகாஸ் த ஃபேக்ட்ஸ் ரிவீல்டு பை ஹிம் இஸ் ஃப்ளாலெஸ்ங்கிறதே ஒரு அன்சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட். சாமி சொல்கிறது புரியுறதா? பிகாஸ் வி ஆர் ஒன்லி இமோஷனல். நாம் எதையுமே இப்போ மாமாவை எப்படி சொல்கிறோம்? வி டோன்ட் கன்ஃபைன் சிம்பிளி டு மாமான்னு. ஐயோ அப்படிங்கிறோம். நல்ல மாமா, நல்ல என்ன வாங்கி கொடுத்தாரு அவர்? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. பட் ஒரு சாக்லேட்டுக்கு நம்ம புகழாரம் எவ்வளவு? அதனால தான் இந்த தமிழனுக்கு புகழ்ந்து சொல்கிறதில்ல தயக்கமே இருக்காது. அந்த தன்னை புகழ்ந்து கொள்றதில்ல ஒரு தயங்கவே மாட்டான். என்ன ஆச்சு? மடையாயிடுச்சு. என்ன காரணம்னா we are people, a race who can exaggerate our own deeds. That's very unfortunate. That's where your scientific spirit fails. ஸோ கடவுள் அப்படி சொன்னார், கடவுள் சொன்னது சரி பொய்ங்கிறதெல்லாம் கூட ஒரு உணர்ச்சி மயமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாமே. ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. எனி கன்சியூமர் கேன் அப்யூஸ் எ திங். இஸ் இட் ரைட்? இஸ் இட் எ சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட், ரேஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட்? அறிவுபூர்வமான செய்தியா இல்லையா? பொருளை வாங்குபவன், கன்சியூமருக்கு தமிழில் நுகர்பவரா? நுகர்வோர் ஒரு பொருளை உழைத்து தன் வியர்வை, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைத்து அந்த காசை கொடுத்து வாங்கினாலும் கூட, காத்திருந்து வாங்கின பொருளை கூட கன்சியூமர் கேன் மிஸ்யூஸ், அப்யூஸ். ரைட்? மாமா கொடுத்த கிஃப்டை கூட, மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட், யூ கேன் லூஸ், you can miss out, you can abuse, you can misuse. சரியா? ஏன் என்று சொன்னால் இப்போ பொருளை வாங்குகிறோம். இப்போ இங்கே இருக்கிறதுலையே என்ன மால், பெரிய மால், எங்கோ சாமியை கூட்டின்னு போகிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன மாலம்மா? அது ஏத்தமாக ஒரு மால், எல்லாருக்கும் தெரிஞ்ச மால், ஒரு மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாமான் வாங்க போகலை, சும்மா வாக்கிங்க்கா, அதுலேயே சேஃபு. வாக்கிங் போகிறதுக்கு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். இப்போ அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. ஏதோ ஒன்றை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். பொருளை வாங்கிறவனுக்கு அதை உபயோகப்படுத்த
பயன்படுத்துதல் எப்படி என்ற அறிவு வேணுமா வேண்டாமா? இல்லை இதில் என்னுடைய விருப்பம் இருக்கா? இல்லை இன்னைக்கு வேண்டாம் நான் அப்படி சொல்ல முடியுமா? டுடே லெட் மீ அப்யூஸ் இட், டுமாரோ ஐ வில் யூஸ் இட் ரைட்லி அப்படி சொல்லலாமா? அப்பாட்ட போராடி 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 ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்குவோம். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் அப்படி சொல்ல முடியுமா? டுடே ஐ வில் டெஸ்ட்ராய் இட், டுமாரோ ஐ வில் செட் இட் ஆல்ரைட் அப்படி சொல்லுவீங்களா யாராவது? இல்லையே. ரைட். அப்போ ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது அதை உபயோகிப்பவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவறாக கூட அவன் பயன்படுத்தலாம். இந்த தவறாக பயன்படுத்துதல் என்பது லேக்கிங் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஆல். வாட் எல்ஸ் இஸ்? யூ டோன்ட் ஹேவ் அடக்குவேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த திங் வாட் யூ ஹேவ் பாட். வாங்கின பொருள் பற்றின முழுமையான செய்தி. இந்த முழுமையான செய்திங்கிறது என்னன்னா அதன் ஸ்ட்ரக்சுரல் டீடைல்ஸ். தேர் இஸ் நோ சயின்ஸ் அவுட் சைட் திஸ். சயின்ஸ் gives you the details of a structure or its function. Either internal structure is the relation or structure to structure relation. Outside this science cannot exist. Science cannot exist. அப்போ முழுமையான அறிவு என்று நாம் எதை சொல்லுகிறோம்னா அதனுடைய அமைப்பு பற்றிய அறிவு.